லார்ஜ் சவுண்ட் குவாலிட்டியோட ஒரு பார்ட்டி ஸ்பீக்கர் தேடிட்டு இருக்கீங்க, அதுலயும் மல்டிபிளான ஃபீச்சர்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கான சரியான வீடியோன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 3 டாட்டோட பிளிப் பிடி பார்ட்டி ஸ்பீக்கர் பாக்ஸ் ஓப்பன் உங்களுக்கான சார்ஜிங் கேபிள் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இருக்கும். இன்பில்ட்டா பார்த்தீங்கன்னா இந்த வகையான 3 டாட்டோட ஸ்பெஷலான ப்ராடக்ட்ஸ்ல எல்லாத்துலேயுமே உங்களுக்கான வாரண்டி கார்டு இருக்கும். இந்த வாரண்டியை கிளைம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. ஈஸி டு ஸ்கேன், கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுறீங்க, ஜஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க, உங்களுக்கான வாரண்டியை ஈஸியாக வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் நடந்தால் அண்ட் உங்களுக்கான யூசர் மேனுவலும் இருக்கும். இந்த ஸ்பீக்கரோட ஃபுல் பொட்டன்ஷியலையும் எப்படி யூஸ் பண்ணுறது, ப்ராப்பராக யூஸ் பண்ணால் எப்படி பார்த்தீங்கன்னா இதை லைஃப் லாங் கொண்டு வரலாம் அப்படிங்கிற எல்லா வகையான மேனுவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அதுக்குள்ளே இருக்கும். இந்த ஸ்பீக்கரோட குவாலிட்டின்னு பார்க்கும்போது ப்ரீமியமாக இருக்கும். இதோட டாப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மொபைல் ஹோல்டரும் கொடுத்துருப்பாங்க. ஈஸியாக கேரி பண்ணிட்டு போகிற மாதிரியான ஹேங்கருக்கான ஆப்ஷனும் இருக்கும். இந்த மொபைலை வந்து கேரி அவுட் பண்ணுறது நீங்கள் வெர்டிகலாகவும் கேரி அவுட் பண்ணிக்கலாம், ஹரிசாண்டலாகவும் கேரி அவுட் பண்ணிக்கலாம். அது எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து யூஎஸ்பி யூஸ் பண்ணிக்கலாம், எஸ்டி கார்டும் யூஸ் பண்ணிக்கலாம், சார்ஜிங்கான கேபிள் சி டைப் தான். அண்ட் இது ஒரு RGB லைட்டிங் ஆப்ஷன் உள்ள ஸ்பீக்கர். ஸோ நீங்கள் ப்ளே பண்ணுற சாங்க்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான RGB லைட்டிங் இருக்கும். கூடவே TWS யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான ஃபீச்சர் இருக்குது. ஸோ ஷார்ட்ஸில் நான் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் 8 ஹவர்ஸ்க்கான ப்ளே பை டைமிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ப்ளூடூத் வந்து டர்ன் பண்ணுங்க. டிடெக்ட் பண்ணுறதும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 டாட்டோட எல்லா வகையான ப்ளூடூத் டிவைஸையும் நான் இப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா டிடெக்ட் ஆகுது. ஈஸி டு அப்ரோச், ஈஸியாக பேர் பண்ணிக்கலாம். ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இந்த ஸ்பீக்கரில் அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிட்டு அழகாக பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து ஸ்டாண்ட் பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கையில் தான் ஹோல்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பார்ட்டி ஸ்பீக்கர் தான், அதில் எந்த வகையான சந்தேகமே இல்லை. சூப்பராக பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி இருக்குது. சொல்லப்போனால் ஹெவியாகவும் இருக்குது. இதை வெர்டிகலாகவும் நீங்கள் மொபைல் ஸ்டாண்டில் யூஸ் பண்ணிக்கலாம் சொன்னா இல்லையா? எஸ், வெர்டிகலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹரிசாண்டலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபால் டவுன் ஆகலை, நாங்கள் செக் பண்ணி பார்த்த வரைக்கும். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணும் போதோ ரீல்ஸை ப்ளே பண்ணும் போதோ நீங்கள் எது ப்ளே பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா இதோட RGB லைட்டிங்கும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது. நாங்கள் அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக நோட்டீஸ் பண்ணோம். சாங் கேட்கும் போது ஒரு RGB லைட்டிங் இருக்குது. அதே இடத்துல வீடியோ ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறீங்க அப்படின்னாலும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதோட பேலட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஹை பிச் டோன், லோ பிச் டோன் இருக்கும் இல்லையா? அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த RGB லைட்டிங்கோட கலர் ஃபார்மேஷனும் மாறிட்டு இருக்கு. பார்க்க அது ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு டார்க் சைடில் நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு பேக்ரவுண்டில் வச்சுட்டு நீங்கள் வாலில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறத பார்க்கணும்னா அதுவுமே சூப்பராக இருக்கும். SD கார்டு ஸ்லாட்டுக்கான ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னா இல்லையா? ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து SD கார்டை வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். 32 GB வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டான SD கார்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணும். சார்ஜிங் டைமிங்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2 ஹார்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் டைமிங் இருக்குது. ஸ்டாண்ட் அப் பிளேயிங் டைமிங் பார்த்தீங்கன்னா 8 ஹார்ஸ் வரைக்கும் இருக்குது. இது 8 ஹார்ஸ் ஏன் அப்படின்னா இது ஒரு ஹெவியான ஸ்பீக்கர். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆப்ஷனும் இருக்கும். சாங்கை ஸ்கிப் பண்ணுற ஆப்ஷனும் யூஸ்வலி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் ஐக்கான் அண்ட் மைனஸ் ஐக்கான் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சாங்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகுது. அண்ட் யூஎஸ்பிக்கான ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னா இல்லையா? TWS கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி டைப்க்கான கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா சார்ஜிங்கான டைமிங் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் ப்ளூ லைட் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டாக இருக்கும். சார்ஜிங் ப்ளே ஆகிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெட் அண்ட் ப்ளூ லைட் இருக்கும். அதே இடத்துல நார்மலாக ஆஃபில் வந்து சார்ஜ் ஆகுது அப்படின்னா ரெட் லைட், அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகும்போது உங்களுக்கு ப்ளூ லைட் இருக்குது. ஸ்டாண்டர்டானது தான். ஆனால் இந்த விஷயம் உங்களுக்கு இண்டிகேட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. சில ஸ்பீக்கரில் இப்போ இண்டிகேஷனே கொடுக்கறது இல்லை, அதுதான் உண்மை. ஓவரால் ஸ்பீக்கர் யார் யாரெல்லாம் வாங்கலாம்? நீங்கள் ஒரு பார்ட்டி லவர்ஸாக இருக்கீங்க, ஹெவி சவுண்ட் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், பார்ட்டி பண்ணுறதுக்கு பிடிக்கும், RGB லைட்டிங்கோட எனக்கு வேணும், அதுவும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்டாண்டோட இருந்தால் இன்னுமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஒரு லாங் டியூரேஷனுக்கு ஹெவி சவுண்டோட மொபைலோட பேக்கப்பிங்கோட வருது. பார்த்தீங்களா, நான் வெர்டிகலாக சொன்னேன் இல்லையா? இது ஸ்டாண்ட் பையாக தாங்குது. இதோட டிசைன் அந்த மாதிரி வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இந்த 3 டாட்டோட பிளிப் BT ஸ்பீக்கரை வந்து நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் செக்ஷன்லையும் டேக் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு பெஸ்ட்டான ஸ்பீக்கராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு நல்ல மாற்றம் இதாக நடக்கட்டும்.